ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிக்கல் 1 to 5 எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நம்மக்கிட்ட இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து 448 அப்படின்னு நான் அந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட பார்ட்ஸோடு சேர்த்திங்கன்னா, அதாவது 338, 338A அப்படின்லாம் ஆர்டிக்கல் பிரியும். அப்படி பார்த்திங்கன்னா 470 ஆர்டிகல்ஸ் இன் கிராண்ட் டோட்டல் இருக்குது. ஆனால் கொஷினில் ஹவு மெனி ஆர்டிகல்ஸ்னு கேட்டாங்கன்னா 448 தான் ரைட் ஆன்சர். அண்ட் ஹியர் பை ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆர்டிக்கல் 1, இந்தியாங்கிறது ஒரு யூனியன் அண்ட் டெரிட்டரி. அதோட பார்டர் எவ்வளோ? 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இதுதான் ஆர்டிக்கல் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆர்டிக்கல் 2, நியூ ஸ்டேட். பிரிட்டிஷ்லேருந்து இந்தியா ஃபார்ம் ஆகிருக்கு தான் இந்தியா. போர்ச்சுகீஸ் அண்ட் ஃப்ரெஞ்சிலேருந்து புதுச்சேரி, யாமன், கோவா, மஹி இதெல்லாம் வந்து ஒரு நியூ ஸ்டேட்டாக நியூ யூனியன் டெரிட்டரி ஆட் பண்ணுறாங்கல்ல, இது ஆர்டிக்கல் 2. வெளிலேருந்து ஒரு ஸ்டேட்டை ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காலேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ ஒரு பகுதி எடுத்து அதை நம்ம ஸ்டேட்டாக ஆட் பண்ணோன்னா அது ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக உடைக்கிறதும் ஏற்கனவே இருக்கிற 2 ஸ்டேட்ஸை ஒன்றா ஆக்குறதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலுங்கானான்னு மாற்றினாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் யூனியன் டெரிட்டரின்னு மாற்றினாங்க. இது ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4, இந்த ஆர்டிக்கல் 2னால 3னால நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதோ அதுதான் ஆர்டிக்கல் 4 வந்து லாவை வந்து அமெண்ட் பண்ணி காமிக்கும். இந்த ஆர்டிக்கல் 2 and 3 சேஞ்ச் ஆகுறது எங்கே எதிரொலிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1 and ஷெட்யூல் 1 and 4ல் வந்து சேஞ்ச் ஆகிருப்படும். இதை மாற்றி கொடுக்குறது தான் ஆர்டிக்கல் 4ஓட வேல்யூ. இந்த ஆர்டிக்கல் 1 to 4ங்கிறது வந்து பார்ட் 1 டெரிட்டரியில் வரும். அதுக்கடுத்து பார்ட் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிட்டிசன்ஷிப்னால் அதுக்கு மொத்தம் வந்து ஆர்டிக்கல் 5 to 11, அந்த 5 ஆர்டிக்கல் மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிட்டிசன்ஷிப், ஒருத்தருக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரஜையாக இருக்கணும். எப்போது? கமன்ஸ்மெண்ட், நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ அமல்படுத்தணும்? ஜனவரி 26, 1950. அந்த கமன்ஸ்மெண்ட் இருக்கிறப்போ நம்ம இந்தியாவோட பிரஜையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா 5 years வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பாக இருந்திருக்கணும் பிஃபோர் கமன்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஒரு அம்மா இல்லை யாராவது ஒருத்தர் இந்திய பிரஜையாக இருக்கணும். இன்னொன்று பிறப்பால் நீங்கள் இந்திய பிரஜையாக இருக்கணும். இதுதான் வந்து சிட்டிசன்ஷிப் ரைட்டை பொறுத்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணலாம். ஆர்டிக்கல் 1, டிஃபைனிங் இந்தியா அண்ட் இட்ஸ் ஸ்டேட்ஸ். எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஆர்டிக்கல் 2, புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டேட்டை ஆட் ஆன் பண்ணுறது நியர்பை கண்ட்ரீஸில் இருந்தோ ஆர் சம் அதர் ப்ரொவின்சஸில் இருந்தோ. ஆர்டிக்கல் 3, சேஞ்சிங் த பவுண்ட்ரி ஆஃப் ஸ்டேட் பவுண்ட்ரிஸ். 2 ஸ்டேட்டை ஒன்றாக்கலாம், ஒரு ஸ்டேட்டை 2 ஆக்கலாம். அண்ட் ஆர்டிக்கல் 4, இந்த ப்ராசஸ் எல்லாம் லாவாக மாற்றுறது தான் ஆர்டிக்கல் 4. இந்த ப்ராசஸ்லாம் நடக்க கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் அனுமதி வாங்கியிருக்கணும். பிரசிடெண்ட் தான் அதுக்கு சட்டம் ஏற்றுவார். ஆர்டிக்கல் 5, எப்படி ஒரு நாட்டோட சிட்டிசன் நம்ம சொல்ல முடியும், அதுதான் இது. அண்ட் தேங்க்யூ. ஹியர் பை இந்த மாதிரி டெய்லி 5 ஆர்டிகல்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.